நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட அன்பான வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீவித்யா. என்னோடய நேட்டிவ் பிளேஸ் ஊட்டி, கோத்தகிரி சைடு. அதுக்கப்புறம் நான் படித்தது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான். ஃபர்ஸ்ட் டிவி சேனலில் என்ட்ரோ ஆனது வந்து விஜய் டிவி. கனாக்காலும் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஆடிஷன் நடத்தினாங்க. அதில் தான் நான் வின் பண்ணி விஜய் டிவியில் என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சன் டிவியில் முந்தானே முடிச்சு, இளவரசி, நிறையா சீரியல்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ கூட நான் அழகி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தான் பேசிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த தாலி, குங்குமம் எல்லாம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இனிமேல் தான் ஆக போகுது. டிவி சேனலுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து விஜய் டிவியில் தான் நான் பண்ணேன். கனாக்காலும் காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணேன். பப்ளிக் ஆடிஷன் மூலிமா வின் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக முந்தானை முடிச்சு, இளவரசி, கலைஞர் டிவியில் ஒரு சீரியல், இந்த மாதிரி நிறையா சேனல்ஸில் வந்து நான் சீரியல் பண்ணிட்டேன். இப்போது அட் ப்ரெசண்ட் நான் அழகி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசிகிட்ருக்கேன். சன் டிவியில் நான் அழகி சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் கலைஞர் டிவியில் மடிப்பாக்க மாதவன் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பொதிகையில் வந்து நிழல் அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஜெயா டிவியில் கைராசி குடும்பம் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் இந்த சீரியல்ஸ் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ரோல் எடுத்து பண்ணணுன்னு ஆசை, நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. காஸ்டியூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம் வந்து ஹாஃப் சாரீ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சுடி, அதுக்கப்புறம் சாரீ, அப்புறம் ஜீன், மாடர்ன் ட்ரெஸ் வந்து விரும்புவேன். பட் அவ்வளோக்கா இல்லை, ஓரளவுக்கு. புக்ஸ் ரீடிங்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நான் படித்தா தூங்கிடுவேன் உடனே. ஸோ எனக்கு மியூசிக், பாட்டு கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அடிக்கடி எப்போ பார்த்தாலும் நான் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். குக்கிங் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது. இப்போ பேசிக் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து கோத்தகிரி சைடு. நிறைய ஊருங்களுக்கு நான் போயிருக்கேன். பட் நான் படித்த ஊர் கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபாரினில் மலேசியா அங்கே இங்கேன்னு எங்கெல்லாம் போனாலும் எனக்கு கோயம்புத்தூர் தான் ரொம்ப பிடிக்குங்க. ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்ல போனால் எல்லா ஃபுட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட் தான். பட் நான்வெஜ் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். டேஸ்டியான ஃபுட்டை கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். ஃபேவரட் காட், எல்லா காடும் பிடிக்கும். பட் எதுக்கு எடுத்தாலும் சடனாக பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி தான் என் வாயில் வரும். நடிக்கும்போது ஒரு சில நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னா, என்னோடய தமிழ் ஒவ்வொரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப ரோல் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய காமெடி நடந்திருக்கு ஸ்பாட்டில், எல்லோரும் சிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப கோவமாக பேசும்போது கூட எவ்வளோ பெரிய டயலாக் ஆனாலும் அது அப்படியே ஸ்மூத்தாக ஒரு டேக்கில் 2 டேக்லலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் நிறைய கிளாப்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா விதமும், சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லாமே நடிப்பில் இருக்குது. கையில் ஒன்றும் இல்லை, வீட்டில் விழுந்துட்டேன். ஸோ அது கையில் அப்படியே அடியாயிடுச்சு. அதையும் மேனேஜ் பண்ணி நம்ம நடிச்சு தானே ஆகணும். நடிப்புன்னு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. சினிமாவை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பழைய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். பழைய படத்துலேருந்து பாடல்கள் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ கூட அதை நான் ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்பேன். இப்போ வர பாடல்கள் வந்து நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ பழைய படம் பார்க்க சொன்னால் கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு லேசியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் 2 மூவியும், அப்போது படங்களும் இப்போ பார்ப்பேன், இப்போது படங்களும் ரசித்து பார்ப்பேன். மியூசிக்கில் வந்து எனக்கு இளையராஜா சார் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இனிமையாக, காதுக்கு இனிமையாக இருக்கிற சாங்ஸ் வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சில நேரத்தில் நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினச்சா குத்துப்பாட்டு கேட்டு ரசிப்போம். ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், வாட்ஸ்அப்பில் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது சோஷியல் நெட்வொர்க் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து எல்லோரும் ஈஸியாக வந்து கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் அவங்க எல்லாருமே உள்ளே வந்து பார்க்கணும், இங்கே எத்தனை மக்கள் வேலை செய்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, லைட்மேன்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, டைரக்ஷன், கேமராமேன், எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
நெட் டிவி ஃபார் யூ நேயர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட பேட்டியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். பிரேக் த ரூல்ஸ் ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சினிமாவில். முந்தி இருந்த அந்த ஃபார்முலா இப்படி எடுத்தால் ஓடாது, இப்படி இருந்தால் ரசிக்கிற, இப்படி இருந்தால் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ரசிக்கும்படியாக நீங்கள் எதை சொன்னாலும் அது கண்ணியமான படமாக இருக்கணும், எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கணும். அது மட்டும்தான் பிரேக் த ரூல்ஸ். எதுவுமே கிடையாது. அது பழைய ஃபார்முலா உடைச்சிங்கன்னா அதுதான் புது சினிமா, அதுதான் எல்லாரும் ரசிக்கிற சினிமாவாக இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா முட்டை. மணிரத்னமெல்லாம் ஒரு நடிக்கலாம் முடியாது, ஒரு ஷார்ட்டுக்கு நடிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒன்லி டைரக்டர், நாங்கள்லாம் கிரியேட் பண்ணுறோம். அவருக்கு கிரியேட் பண்ணுறாரு இருந்தால் கூட அவர் நடிக்க முடியாது. அவர் தகுதியுள்ள என்ன மாதிரி ஆர் சுந்தரராஜன் மாதிரி, அனுமோகன் மாதிரி, மனோபாலா மாதிரி டைரக்டர்கள், குமரேசன், ராமராஜன் மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த திறமை இருக்கிறதுனால தான் நடிகராக வந்திருக்கிறாங்க.